ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் 06103 தாம்பரம் டு ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை தாம்பரத்துலேருந்து ஈவினிங் 5 o'clock எடுப்பாங்க. மார்னிங் 4:55க்கு ராமநாதபுரம் போய் ரீச் ஆயிரும். இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட் பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆர் ரூட்டு தான். தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் போர்ட் ஜங்ஷன், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, பேரளம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிரம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, அருமக்குடி வழியாக காலையில் 4:55க்கு ராமநாதபுரம் போய் ரீச் ஆயிரும். இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயினில் சிதம்பரத்துலேருந்து பேராவூரணி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே தாம்பரம் டு ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸில் வந்ததே இல்லை. ராமநாதபுரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸில் தான் வந்திருக்கோம். நம்ம மேக்ஸிமம் ஃப்ரைடே தான் கிளம்புவோம். அதனால் சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி ஸ்பெஷலில் போயிடுவோம் எப்போதுமே. அதுதான் இதை விட 1 hour முன்னாடி போகும். இன்றைக்கி நம்ம தேர்ஸ்டே கிளம்பியிருக்கோம். அதனால் இன்றைக்கி அந்த ட்ரெயின் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட ட்ரெயின் கடலூர் போர்ட் ஜங்ஷனுக்கு இன்றைக்கி தான் கைஸ் ஆன் டைமில் வந்திருக்கு. அதனால் சிதம்பரத்துக்குமே 8:36 ஆன் டைமில் வந்துடும் நினச்சேன். ஆனால் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, விழுப்புரம் டு திருவாரூர் பேசஞ்சர் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதுக்கு பின்னாடியே தான் நம்ம வந்தாகணும். அந்த ட்ரெயினுக்கு எல்லா ஸ்டாப்பிங்கும் உண்டு, நமக்கு ஸ்டாப்பிங் இல்லை. அதுக்கடுத்த ஸ்டாப்பிங்கு சிதம்பரம் தான். அதனால் இன்றைக்கி எவ்வளோ நேரம் லேட்டாக வரப்போகுதுன்னு தெரில கைஸ். விழுப்புரத்துலேருந்து காரைக்குடி வரைக்கும் சிங்கிள் லைன் தான். அதனால் ஓவர்டேக் பண்ணவே முடியாது. அதனால் இப்போ நம்ம ட்ரெயின் கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேயே தான் கைஸ் நிற்கிது. அதனால் வர்றதுக்கு லேட்டாகிடும் கைஸ். இன்னும் அந்த பேசஞ்சரே வரல. அதுக்கப்புறம் தான் கைஸ் அது வரும் நம்ம வண்டி. இப்போ தான் அந்த விழுப்புரம் டு திருவாரூர் பேசஞ்சர் வந்திருக்கு. நம்ம தாம்பரம் டு ராமநாதபுரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை ஃபஸ்ட்டு இன்னாகரேட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷெட்யூலில் டிஃப்ரெண்ட்டான டேஸில் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் கைஸ். நம்ம ட்ரெயினை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு வந்துடுங்க. இங்கே சிதம்பரத்தில் உள்ள அனௌன்ஸ்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 061003 தாம்பரம் ராமநாதபுரம் விரைவு வண்டி. தாம்பரம் இருந்து வயா மயிலாடுதுறை, திருவாரூர் ஜங்ஷன், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கா, மானாமதுரை வழியாக ராமநாதபுரம் வரை செல்லும் வண்டி 1வது நடைமேடைக்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். यात्रियों कृपया ध्यान दें, गाड़ी संख्या 061003 तांबरम से वया मयिलादुतुरै, तिरुवारूर जंक्शन, तिरुतुरैपोंडी, पट्टुक्कोट्टै, अरंतांगी, काரைக்குடி, शिवगंगा, मानामदुरै से होकर रामनाथपुरम तक जाने वाली तांबरम रामनाथपुरम एक्सप्रेस थोड़ी ही देर में प्लेटफॉर्म क्रमांक 1 पर आएगी. For the kind attention of passengers, train number 061003 Ramanathapuram Express from Tambaram to Ramanathapuram via Mailaduthurai, Tiruvarur Junction, Tiruthurai-Pondi, Pattukottai, Aranthaki, Karaikudi, Sivaganga, Manamadurai
will arrive shortly on platform number 1. நம்மளோட தாம்பரம் டு ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ் ஒரு 20 மினிட்ஸ் டிலேவோட 8:56க்கு வந்து சிதம்பரம் ரீச் பண்ணியிருக்கு கைஸ். நம்ம வண்டிக்கு விழுப்புரத்தில் இன்ஜின் மாற்றிட்டாங்க. திருவாரூர் ஜங்ஷனில் தான் எப்போவுமே இன்ஜின் மாற்றுவாங்க. இன்றைக்கி விழுப்புரம் ஜங்ஷனில் இன்ஜின் மாற்றிட்டாங்க. நம்ம ட்ரெயினுக்கு WTP-4D அந்த டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் மேக்ஸிமம் 120 km/h ஸ்பீடை ரீச் பண்ணும். மேக்ஸிமம் எல்லா ட்ரெயின்ஸுக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த டீசல் இன்ஜின் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க கைஸ். இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் டீசல் இன்ஜின். எதுக்காக டீசல் இன்ஜினை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஈசிஆர் ரூட்டு ஃபுல்லாக, அதாவது திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் இன்னும் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணலை. இப்போ தான் பண்ணியிருக்காங்க கைஸ். அது எதுலேருந்து எது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னு இப்போது ஒன்று வீடியோவில் ராமநாதபுரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸில் வரும்போது அப்போ பகலில் வந்தோம்ல, அதனால் அப்போ அழகாக எடுத்து காட்டியிருப்பேன். அந்த வீடியோ வேணும்னா அதை போய்ட்டு பாருங்கள். இப்போது திருவாரூர்லேருந்து சித்திரைப்பூண்டிக்கு அப்புறம் முத்துப்பேட்டைக்கு பக்கத்தில் தில்லை விளாகம் ஸ்டேஷன் பக்கத்தில் வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் ஊனி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம 8:58க்கு நம்ம சிதம்பரத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து அவங்க எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸை ஊனி வச்சுட்டு தான் ஒயரிங்கே பண்ணுவாங்க. நம்மளோட ஈசிஆர் ரூட்டு தான் திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் உள்ள ரூட் மட்டும்தான் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாமல் இப்போ வரைக்கும் இருக்குது. 150 கிலோமீட்ரு. அந்த 150 கிலோமீட்டருக்கும் இப்போ ஃபுல்லாக டீசல் இன்ஜின் தான் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. 5 மாதத்துக்குள்ளே ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணுற ஸ்பீடுக்கு ஒரு 4.5 மாதத்துலேயே பண்ணி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படி மட்டும் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இந்த இன்ஜின் சேஞ்ச் இந்த வேலையே இருக்காது. அப்படியே அழகாக எந்த டிலேயும் இல்லாமல் போயிட்டே இருக்கலாம் கைஸ். தாம்பரத்துலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் ஃபுல்லாக எலக்ட்ரிக் இன்ஜின்லேயே போயிடுவாங்க. இன்னமுமே அந்த சைடு மண்டபம் டு ராமேஸ்வரமும் சிவகங்கை டு ராமநாதபுரமும் இன்னும் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணலை. அது எப்போ முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக தாம்பரம் டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக எலக்ட்ரிக் இன்ஜின் விடுவாங்க. இதனால் என்ன ஒரு நல்லதுன்னா, வேகமாக ஸ்பீடு எடுக்க முடியும். இந்த டீசல் இன்ஜினில் மெதுவாக தான் ஸ்பீடு எடுக்க முடியும். அந்த எலக்ட்ரிக் இன்ஜினில் வந்து வேகமாகவே எடுத்துடலாம், ஸ்பீடு எடுத்துடலாம். இதுதான் ஒரு அட்வான்டேஜ். இதுக்கடுத்து நமக்கு ஸ்டாப்பிங் சீர்காழி தான். ஒரு 22 மினிட்ஸ் டிலேவோட 9:14க்கு நம்ம சீர்காழி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன தான் 20 மினிட்ஸ்க்கு மேலே டிலே வந்தாலும் இப்போ பிக்கப் ஆயிரும். அது எப்படின்னா, சீர்காழியிலேருந்து மயிலாடுதுறைக்கு 20 நிமிஷம் தான், ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். இதுக்கு 1 hour ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்லாக் டைம்னால் என்ன அப்படின்னா, இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு 20 நிமிஷம் ட்ராவலுக்கு 1 hour கொடுத்துருக்கிறது தான் அந்த ஸ்லாக் டைமு. அதனால் ஏர்லியாகவே போய் ரீச் ஆகிடலாம் கைஸ். அதனால் இப்போ எவ்வளோ ஏர்லியாக மயிலாடுதுறை ஜங்ஷன் போய் ரீச் ஆகிறோன்னு பார்க்கலாம். இதனால் விழுப்புரத்துலேருந்து சீர்காழி வரைக்கும் எவ்வளோ டிலே வந்தாலும் அது மயிலாடுதுறை போகும்போது பிக்கப் ஆயிரும். அது 1 hourக்குள்ளே உள்ள டிலேவாக இருக்கணும். 1 hourக்கு மேலே போச்சுன்னா அங்கேயும் டிலேவாக தான் போய் சேரும் கைஸ். 1 hourக்கு மேலே இருந்துச்சுன்னா, 1 hourக்கு மேலே ஒரு 20 மினிட்ஸ் டிலே இருந்துச்சுன்னா அங்கே ஒரு 20 மினிட்ஸ் டிலேவோட மயிலாடுதுறை ஜங்ஷன் போய் சேரும்.
9:16க்கு நம்ம சீர்காழியிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் காய்ஸ். இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் மயிலாடுதுறை ஜங்ஷன் தான். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினை இன்னாகுரேட் பண்ணும்போது சீர்காழிக்கு அடுத்து வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்டாப்பிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால யாருமே வந்து ஏறல. நான் பார்த்தேன், ரெஸ்பான்ஸுமே இல்லாததுனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க கைஸ். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மயிலாடுதுறை ஜங்ஷன் தான். இப்போ நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் காய்ஸ். ஒரு 10 minutes ஏர்லியாக 9:38க்கு நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன்ல கைஸ், ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க, ஏர்லியாக வந்து ரீச் ஆயிடலான்னு. இப்போ 9:50 வரைக்கும் இங்கே தான் கைஸ் நிற்க போகுது. அதனால் இதுக்கு முன்னாடி போயிட்டுருக்க விழுப்புரம் டு திருவாரூர் பேசஞ்சர் வந்து வேகமாக திருவாரூர் போய் ரீச் ஆயிடுவான். இங்கே டிபார்ட் ஆகிறதுக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆயிடுவான். அதனால் நமக்கும் பிரச்சனையும் இல்லை. நம்ம இங்கே மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணுற வரைக்கும் ஸ்லோ பண்ணி தான் வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ திருவாரூர் போய் ரீச் ஆகிட்டோன்னா நமக்கு ஃபுல்லாக கிளியரன்ஸ் கிடச்சிடும். அப்புறம் ஃபாஸ்ட்டாக போவாங்க. நீங்கள் யாராச்சும் இந்த ட்ரெயினில் வரும்போது சாப்பாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மயிலாடுதுறை ஜங்ஷனில் வாங்கிக்கிறது தான் ரொம்ப நல்லது. திருவாரூர் ஜங்ஷனில் 8 மணிக்கு மேலே இருக்க மாட்டேங்குது. நான் வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி ஸ்பெஷலில் போகும்போது கூட 9 மணிக்கே போய் ரீச் ஆகிடும். 9:45 கொடுத்துருப்பாங்க, 9 மணிக்கே போய் ரீச் ஆகிடுது. அங்கே 9 மணிக்கு கேட்கும்போது கூட அங்கே இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் அங்கே சாப்பிடுவோன்னு நினச்சி போயிடாதீங்க. இங்கே மயிலாடுதுறை ஜங்ஷன்லேயே இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே இருக்குது. அதனால் இங்கே தான் எப்போவுமே இருக்கும். அதனால் இங்கேயே வாங்கி சாப்பிட்டு போயிடுங்க, அதான் ரொம்ப நல்லது. அப்புறம் அங்கே போயிட்டு சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் அப்புறம் சும்மா தான் கைஸ் போகணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன். நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை வந்து டெய்லியும் ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட்டை முன் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்மளோட வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸை வந்து அதையும் வந்து வீக்லியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். இந்த 2 ட்ரெயினுமே நம்மளோட ஈசிஆர் ரூட் வழியாக ரன் ஆகக்கூடிய ஒரு பெர்மனன்ட் ட்ரெயின்ஸ் கைஸ். இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்க எல்லாமே ஸ்பெஷல் தான் கைஸ். தாம்பரம் டு ராமநாதபுரம் டு தாம்பரம், அப்புறம் சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் எல்லாமே ஸ்பெஷல் கைஸ். இது 2 தான் பெர்மனன்ட் ட்ரெயின்ஸு. ஆனால் அதில் தாம்பரம் டு ராமநாதபுரம் டு தாம்பரம் வந்து
பெர்மனண்ட்டாக ஆக போகுது கைஸ். பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க கைஸ். அதுவும் டெய்லியும் ரன் பண்ண போகிறாங்க. இது ஒரு சூப்பரான நியூஸ் இல்லை. அதுக்கப்புறம் தாம்பரம் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு தாம்பரமாக இந்த ட்ரெயின் ரன் ஆகும். இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ். இந்த ட்ரெயின் வந்து பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பனிங்காக தான் இந்த ட்ரெயின் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வரைக்கும் ரன் ஆக போகுது கைஸ். அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு இதுவும் ஒரு ட்ரெயினாக ரன் ஆகும். மற்ற எல்லாமே தஞ்சாவூர் திருச்சி ரூட்டு, அப்புறம் திருச்சி விருதாச்சலம் ரூட்டு, அந்த ரூட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இது ஒன்று தான் ஈசிஆர் ரூட் வழியாக ராமேஸ்வரத்துக்கு ரன் ஆக போகுது கைஸ். பாம்பன் பிரிட்ஜ் திறந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெயினை வந்து டெய்லி ட்ரெயினாக ரன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினோட நம்பரும் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து 06103 அப்படிங்கிற நம்பரில் தாம்பரம் டு ராமநாதபுரமாக ரன் ஆகுது. இந்த நம்பர் வந்து 16103 ரன் ஆகும். 16103 தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகும். எல்லா ட்ரெயினோட நம்பர்ஸுமே 0லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஆர் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸு. 1லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். 2லேருந்தோ இல்லை 2022 இது மாதிரி ஆரம்பிக்கிற ட்ரெயின்ஸ் எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ். இந்த ட்ரெயினோட நம்பர் வச்சு தான் கைஸ் ஒரு ட்ரெயின் ஸ்பெஷலாக இல்லை பேசஞ்சராக எக்ஸ்பிரஸாக இல்லை சூப்பர் ஃபாஸ்ட்டான்னு சொல்கிறாங்க கைஸ். இதுபடி பார்க்கும்போது நம்ம ட்ரெயின் இப்போ ஸ்பெஷலாக ரன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் பாம்பன் பிரிட்ஜு திறந்ததுக்கப்புறம் இது ஒரு பெர்மனன்ட் டெய்லி ட்ரெயினாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினோட நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கும். 1லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளோட ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அந்த கேட்டகரியில் தான் வரும். ஏன் இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேட்டகரியில் கொடுத்தாங்கன்னா இது முக்கியமான ஸ்டாப்பிங்கில் தான் நிற்கிது. ஆனால் இங்கே திருவாரூருக்கு அப்புறம் காரைக்குடி வரைக்கும் ஃபுல்லாக ஈசிஆரில் உள்ள ஃபுல்லாக எல்லா ஸ்டாப்பிங்கும் உண்டு கைஸ். அதனால் கொஞ்சம் டைமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குது. அதனால தான் இதை வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இதுவுமே ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் தான். இப்போ நம்ம 9:50க்கு ஆன் டைமில் மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங். அதுவும் இப்போ இந்த ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொடுத்த ஸ்டாப்பிங் இது. அதை நான் இங்கே உள்ளே போகும்போது சொல்கிறேன் கைஸ். இந்த திருவாரூர் டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த இன்ஜின் சேஞ்ச் இந்த வேலையே இருக்காது கைஸ். நம்ம வாட்டுக்கும் டிலேவே இல்லாமல் ஆன் டைமில் போயிட்டே இருக்கலாம் கைஸ். அதுக்காக தான் வெயிட்டிங்கு. இன்னொரு 5 மாதம் அதுக்கப்புறம் விட்டுருவாங்க கைஸ். சரி வாங்க அடுத்த ஸ்டேஷனில் நம்ம அந்த முக்கியமான என்ன ஸ்டேஷன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கரெக்டாக 10:05க்கு ஆன் டைமில் பேரளம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஷன் தான் காரைக்கால் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன். இங்கேருந்து காரைக்கால் ரொம்பவே ஷார்ட்டு தான். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினை இன்னாகரேட் பண்ணும்போது இந்த ஸ்டாப்பிங் இல்லை. மயிலாடுதுறை டு திருவாரூர் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஒரு 4 ஸ்டாப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிறையா மக்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப்பிங் இந்த ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொடுத்துருக்காங்க. பேரளம் டு காரைக்கால் இப்போ தான் ட்ராக் போட்டுட்ருக்காங்க. அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான்
ட்ரெயின்ஸ் இந்த வழியில் வர்றோம் சொல்லியிருக்காங்களாம். அதுக்காக தான் இந்த ஸ்டாப்பிங் மெயினாக கொடுத்துருக்குது. இங்கே வந்து இறங்கிக்கிட்டு காரைக்கால் போகிறவங்களாம் அந்த ட்ரெயினில் வைக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. போன வீடியோவில் நம்ம எடுத்திருப்போம், என்ன அதை போய் பாருங்கள். ஒரு லாங் கர்வாக வந்துச்சு, செம ஒரு அப்படியே வளைய மாதிரி இருந்துச்சு கைஸ். இங்கேருந்து அப்படியே பிரிஞ்சு அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி போச்சு. இங்கேருந்து ஷார்ட்டஸ்ட்டாக ஸ்ட்ரைட்டாகவே காரைக்கால் தான், வேறு எங்கேயுமே ஸ்டாப்பிங் இல்லை, வேறு எங்கேயுமே ஸ்டேஷனும் இல்லை. இங்கே பேரளம்லேருந்து இவ்வளோ ஷார்ட்டஸ்ட்டாக காரைக்கால் வரதுனால தான் அந்த ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாகவே அந்த ஒர்க்ஸு வந்து கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்புறமா ட்ரெயின்ஸும் விட்ருவாங்க. பேரளம் ஜங்ஷன்லேருந்து 10:06 ஆன் டைமில் கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த பேரளம் ஜங்ஷனில் வந்து நேம் போர்டில் வந்து பேரளம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காரைக்கால் ஒர்க்ஸு முடிஞ்சதுக்கப்புறமா தான் அதை பேரளம் ஜங்ஷன் அப்படின்னு மாற்றுவாங்க கைஸ். அடுத்து வரும்போது பார்க்கலாம் கைஸ், இதை வந்து பேரளம் ஜங்ஷனாக மாற்றிருக்காங்களா இல்லையான்னு. இதுக்கடுத்து நமக்கு திருவாரூர் ஜங்ஷன் தான், வேறு எங்கேயுமே ஸ்டாப்பிங் இல்லை. இப்போ வந்து இந்த பேரளத்துக்கு அப்புறம் நன்னிலம் வரும், அது மட்டும்தான் ரைட் சைடில் வரும். அந்த ஸ்கிப்பிங் மட்டும் எடுக்கலாம், மற்ற எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் கைஸ் வரும். அதனால் இது மட்டும் எடுக்கிறேன் கைஸ். அடுத்து திருவாரூர் ஜங்ஷனுக்கும் நிறைய ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஏர்லியாவாச்சும் போய் ரீச் ஆயிடுவோம். எதுக்காக இந்த ஸ்லாக் டைம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருவாரூர் ஜங்ஷனில் தான் இன்ஜின் மாற்றுவாங்க முன்னாடி. இப்போ தான் விழுப்புரம் ஜங்ஷன்லேயே மாற்றிக்கிட்டே வந்துடுறாங்க. 20 மினிட்ஸ் ஏர்லியாக போயிட்டோம்னா அதோட ஒரு 10 மினிட்ஸ் ஆல்ட்டு 30 மினிட்ஸ் அங்கே தான் நிற்க போகிறோம். திருவாரூர் ஜங்ஷனில் பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம நன்னிலம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். நம்ம நினச்ச மாதிரியே ஒரு 20 மினிட்ஸ் ஏர்லியாக 10:30க்கு நம்ம திருவாரூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 10:50 தான் ஷெட்யூலு. 10:30க்கே நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 11 o'clock தான் நமக்கு டிபார்ச்சரு. அதனால் 1/2 hour நம்ம இங்கே தான் நிற்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம 10:25க்கே உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம 5 லூப் லைன் மாதிரி 5வது பிளாட்ஃபார்மில் போயிட்டு நிப்பாட்டணும். 4th பிளாட்ஃபார்ம் தான் இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ அங்கே ஒரு ட்ரெயின் நிற்கிறதுனால இந்த ட்ரெயின் 5வது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் அங்கே கொண்டு போய் நிப்பாட்ட சொன்னாங்க. அதனால் 5th பிளாட்ஃபார்ம் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே திருவாரூர் ஜங்ஷனில் எப்போவுமே சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். எப்போ வந்து பார்த்தாலும் க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அழகாகவும் இருக்குது. இது ஒரு நல்ல ஸ்டேஷன்னே சொல்லலாம். இங்கே நம்ம திருவாரூரில் இன்னொரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அது என்னென்னா, திருவாரூர் டு காரைக்குடி, காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சரை வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டிருக்காங்க கைஸ். அதாவது இப்போ வந்து திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து காலையில் 6:20க்கு நம்ம காரைக்குடி பேசஞ்சர் எடுப்பாங்க. 9:30க்கு போயிட்டு காரைக்குடி ரீச் ஆகும். அதே ட்ரெயின் தான் சாயந்தரம் 6 மணிக்கு காரைக்குடியிலேருந்து எடுப்பாங்க. இங்கே 9:30க்கு வந்து திருவாரூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகும். இது ஆப்போசிட் சைடில்
ட்ரெயின் இல்லை கைஸ். இப்போ வந்து காலையில் வந்து திருவாரூர்லேருந்து காரைக்குடி தான் போக முடியும். காரைக்குடியிலேருந்து திருவாரூர் வர்றதுக்கு ட்ரெயின் இல்லை. அதே மாதிரி சாயந்தரம் காரைக்குடியிலேருந்து திருவாரூர் தான் போக முடியும். திருவாரூர்லேருந்து காரைக்குடி வர்றதுக்கு ட்ரெயின் இல்லை கைஸ். இந்த ரெக்வெஸ்ட்டை கன்சிடர் பண்ணி ஆப்போசிட் சைடில் இன்னொரு ட்ரெயின் விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். இங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கைஸ் கேண்டீனு. இங்கே தான் கைஸ் எல்லாமே இருக்கும். 8 மணிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் கைஸ். இங்கே ஒரு கேண்டீன் இருக்குது. அப்புறம் 1 பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. இங்கே முடிஞ்சால் வாங்கலாம், இல்லைன்னா அங்கே போய்ட்டு வாங்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஈசிஆர் ரூட்டில் ரன் ஆகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே திருவாரூர் ஜங்ஷனில் 1/2 hour ஆல்ட் இருக்க மாதிரி தான் வர்றாங்க. அதனால் நீங்கள் சாப்பாடு இல்லைன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இருந்தால் தான் கைஸ் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா இல்லை தான். நம்ம ராமநாதபுரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வந்து பகலில் தான் இப்போ ரன் ஆகுது. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா மதியானம் இங்கே சாப்பாடு இருக்கும் கைஸ். இங்கே ஒரு 3:30 போல் வரும். 1/2 hour நிற்கும். இங்கே அப்போ எல்லாமே இருக்கும் கைஸ். இதுதான் கைஸ் நமக்கு முன்னாடி வந்த விழுப்புரம் டு திருவாரூர் பேசஞ்சர் ட்ரெயின் 2வது நிற்கிறதுல அதான் கைஸ். ஒரு பெரிய கூட்டம் திருவாரூரில் இறங்க போகுது கைஸ். எப்போவுமே இந்த ஈசிஆர் ரூட்டில் வர ட்ரெயின்ஸ் எல்லாத்துலேயுமே சென்னையிலேருந்து வர்றவங்க மேக்ஸிமம் திருவாரூர் தான் வர்றாங்க கைஸ். ஃபுல்லாக யாருமே ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். திருவாரூர் ஜங்ஷன் தான் ஃபுல்லாக எல்லாருமே வர்றாங்க. இப்போ நம்ம கரெக்டாக 11 o'clock ஆன் டைமில் திருவாரூர்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கே திருவாரூரில் வந்து லைட்டான சாரல் மழை பெஞ்சிட்ருக்கு கைஸ். இந்த சாரல் மழைக்கும் கூலிங்க்கும் நம்ம டீசல் இன்ஜினோட சவுண்டையும் கேட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது செம்ம ஃபீலாக இருக்கும் கைஸ். நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பிங் நமக்கு திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் தான். வேறு எங்கேயுமே ஸ்டாப்பிங் இல்லை. 6 ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணி போவோம். ஆனால் ஒன்று தாங்க ரைட் சைடில் வரும். மற்ற எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் வரும். அதனால் அது ஒன்று மட்டும் எடுக்கிறேங்க கைஸ். இப்போ நம்ம நைட் டைமில் வர்றதுனால எடுத்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இது ஒன்று மட்டும் எடுக்கிறேங்க கைஸ். அந்த ஸ்கிப்பிங்கை எடுக்கலான்னு நினச்சேன் கைஸ். அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு கைஸ். ரொம்ப இருட்டாக இருந்ததுனால தெரில கைஸ். இப்போ நம்ம ஒரு 7 minutes டிலேவோடு நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்கு 11:30க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து வெளியே கிளம்பும்போது ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது கைஸ். அதில் 10 km/h அந்த ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் தூரம் தான் ஸ்லோவாக போகணும். அதுக்கப்புறம் வேகமாக போய்க்கலாம். இவங்க ஃபுல்லாகவே ஸ்லோவாக வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். திருவாரூருக்கு அப்புறம் டிலே வந்துச்சுன்னா அதை பிக்கப் பண்ணவே முடியாது கைஸ். ஏன்னா இங்கே வந்து கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோ டிலே வந்தாலும் பிக்கப் பண்ணவே முடியாது கைஸ். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கைஸ் காரைக்குடியில் 1.5 மணி நேரம் ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் மினிமம் ஒரு 1 hour எர்லியாகவே போய் ரீச் ஆகிரும். அதில் இந்த டிலேவெல்லாம் பிக்கப் ஆயிரும் கைஸ். இங்கே எப்படி திருவாரூரில் 1/2 மணி நேரம் நின்றுச்சோ அதே மாதிரி அங்கே ஒரு 1 hour ஆச்சும் நிற்கும் கைஸ் எப்போதுமே. இங்கே நமக்கு பக்கத்தில் ஒரு டெமோ ட்ரெயின் நின்றுட்டுருக்கு இல்லையா, அந்த ட்ரெயின் தான் கைஸ் பட்டுக்கோட்டை டு திருவாரூர் பேசஞ்சர் ஸ்பெஷல். இந்த ட்ரெயினை பட்டுக்கோட்டையிலேருந்து ஈவினிங் 5:15 எடுப்பாங்க. அப்புறம் 6:55 எல்லாமே திருவாரூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிடுது. அதுக்கப்புறம் காலையில் 8:30 எடுப்பாங்க. திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து காலையில் 10:30 எல்லாமே பட்டுக்கோட்டை வந்து ரீச் ஆகிடுது கைஸ். இந்த ட்ரெயினை வாரத்தில் 5 நாள் ரன் பண்ணுறாங்க. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். சாட்டர்டே சண்டே இல்லை கைஸ். அதனால் நமக்கு யூஸே இல்லை கைஸ். நம்ம அப்போ தான் வருவோம் போவோம். யூஸே இல்லாமல் போச்சு கைஸ். ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நம்ம அதில் எப்போச்சும் முடிஞ்சால் வரலாம் கைஸ்.
இந்த திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டோட ரொம்ப முக்கியமான ஊர் கைஸ். அதோட நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டோட எண்டில் இருக்குது கைஸ். இது இங்கேருந்து நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் இது எல்லாமே ஷார்ட்டு தான் கைஸ். பஸ்லேயே கூட நீங்கள் போய்க்கலாம் கைஸ், அந்தளவுக்கு ஷார்ட்டு தான் இங்கேருந்து. 11:32க்கு நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் முத்துப்பேட்டை தான். முத்துப்பேட்டை லெஃப்ட் சைடில் தான் வரும். ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கைஸ் இருக்குது, அதனால் லெஃப்ட் சைடு தான் வரும். அதனால் லெஃப்ட் சைடு போய் தான் கைஸ் எடுக்கணும். எல்லா ஸ்டேஷனையும் ஒரே சைடாக கட்டி வைக்காமல் ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டு, ஒன்று லெஃப்ட்டுன்னு கட்டி வச்சுருக்காங்க கைஸ். எனக்கு திருத்துறைப்பூண்டியிலேருந்து முத்துப்பேட்டைக்கிட்ட போகும்போது கடுப்பாகும் கைஸ். ஏன்னா நம்மளோட தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து அதினாப்பட்டினத்துலேயும் பேராவணிலையும் நிற்காது. ஆனால் அந்த சின்ன ஸ்டேஷன், ஸ்மால் ஸ்டேஷனான முத்துப்பேட்டையில் நிற்கிது கைஸ். எங்கள் ஈசிஆர் ரூட்லேயே ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டேஷன் இந்த முத்துப்பேட்டை மட்டும்தான். ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப குட்டி ஸ்டேஷனு. அதில் நிற்கிறாங்க கைஸ் தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு. நம்ம முக்கியமான ஸ்டேஷன்ஸ் அதினாப்பட்டினம், பேராவூரணி இது எல்லாமே வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன்ஸு. அங்கே நிற்காமல் போகிறாங்க கைஸ். இதை நினச்சாவே கடுப்பாகும் கைஸ் அந்த இடத்துக்கிட்ட வந்தாவே. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம திருத்துறைப்பூண்டிக்கும் முத்துப்பேட்டைக்கும் நடுவில் இருக்க தில்லை விளாகம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த இடம் வரைக்கும் தான் எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் ஊனி வச்சுருக்காங்க கைஸ். இதுக்கப்புறம் முத்துப்பேட்டை, அதினாப்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி ஃபுல்லாக முடிச்சு தான் கைஸ் காரைக்குடியில் கொண்டு போயிட்டு ஜாயின் பண்ணி விடணும். ஒரு 3 minutes டிலேவோட 11:50க்கு நம்ம முத்துப்பேட்டையை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு டிலே பிக்கப் பண்ணியிருக்காங்க கைஸ். ஆனால் இதுக்கு மேலே பிக்கப் பண்ண முடியாது கைஸ், ஏன்னா இதுக்கு மேலே எல்லாமே ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். இப்போ தான் கைஸ் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, நம்ம தேர்ஸ்டே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இதே ரூட்டில் தான் வந்துக்கிட்டு இருப்பான். அதனால் அது எங்கே கிராஸ் ஆகுதுன்னு தெரில கைஸ். பட்டுக்கோட்டையில் கிராஸ் ஆகுதா இல்லை அதினாப்பட்டினத்தில் கிராஸ் ஆகுதான்னு தெரில கைஸ். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா ட்ரெயின்ஸும் அதினாப்பட்டினத்தில் தான் கிராஸ் ஆகுது. நம்ம வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் வரும்போது நம்மளோட செங்கோட்டை டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வந்து கிராஸ் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த தாம்பரம் டு ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸில் வரும்போது அந்த திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்க்கலாம் கைஸ், அதினாப்பட்டினத்தில் கிராஸ் ஆகுதா இல்லை பட்டுக்கோட்டையில் கிராஸ் ஆகுதான்னு. அப்படி ஒரு வேளை அதினாப்பட்டினத்தில் கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு இன்னும் டிலே தான் கைஸ் ஆகும். இவ்வளோ தூரம் பிக்கப் பண்ணி வந்துமே அங்கே டிலே ஆயிரும் கைஸ். அந்த ட்ரெயினுக்கு அதினாப்பட்டினம் ஸ்டாப்பிங் உண்டு கைஸ். இங்கே முத்துப்பேட்டையில் ஸ்டாப்பிங் இல்லாத ஒரே ஒரு ட்ரெயின் என்ன அப்படின்னா வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் தான் கைஸ். அந்த ட்ரெயின்னா திருத்துறைப்பூண்டிக்கு அப்புறம் அதினாப்பட்டினம் தான் கைஸ், முத்துப்பேட்டை ஸ்டாப்பிங் இல்லை. அதுவே நம்ம பேராவணியில் நிற்கிது. ஆனால் நம்ம செங்கோட்டை டு தாம்பரம், தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பேராவணிக்கும் அதினாப்பட்டினத்துக்கும் நிறையா தடவை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸ்டாப்பிங்கே கொடுக்கவே மாட்டாங்க கைஸ். இப்போவும் கூட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாப்பிங் வருமா வராதாங்கிறது சுத்தமாக தெரியல கைஸ். ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து மானாமரியே ஸ்டாப்பிங் இல்லாமல், அவ்வளோ பெரிய ஜங்ஷன் அதுக்கே ஸ்டாப்பிங் இல்லாமல் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு ஃபைனலாக இப்போ தான் ஸ்டாப்பிங் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். எப்போ தான் அதுவும் தர்றாங்கன்னு தெரில. அவ்வளோ பெரிய ஜங்ஷனுக்கே ஸ்டாப்பிங் தரலன்னா நமக்கெல்லாம் எப்படி ஸ்டாப்பிங் கொடுப்பாங்கன்னு தெரில கைஸ். பார்ப்போம் வருதா இல்லையான்னு. இப்போ நம்ம 11:51க்கு முத்துப்பேட்டையிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கடுத்து நமக்கு அதினாப்பட்டினம் தான். அண்டர்சர்வ்டு சூப்பராக ஃப்ரீ ஆகிடுச்சு கைஸ். நம்ம திருவாரூர் வரைக்கும் தான் கூட்டம் எல்லாமே, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிரும் கைஸ். நீங்கள் இந்த மாதிரி அழகாக பார்த்து தூங்கிட்டே போய்க்கலாம். இதை பார்த்தா இப்போ ஸ்லீப்பர் மாதிரி இருக்குல்ல, அண்டர்சர்வ்டுக்கு வச்சு அழகாக தூங்கிட்டே போகலாம்.
ஒரு 2 மினிட்ஸ் டிலேயில் 12 o'clock நம்ம அதிராம்பட்டினம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே அதிராம்பட்டினத்துலேருந்து கடல் 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் கைஸ், உண்மையாகவே 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் கடல். இப்போ நம்ம கடலுக்கு பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கோம் கைஸ், பக்கத்தில் தான் இருக்கோம். இந்த ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் கைஸ் கடல் இருக்குது. அதே மாதிரி பேராவூர்ணிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் மல்லிப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேயும் ஒரு கடல் இருக்குது கைஸ். அது எல்லாமே நம்ம ஈஸியாக ரூட்டு தான். ஃபுல்லாக கடலுக்கு பக்கத்தில் தான் கைஸ் நம்ம இருக்கோம். இந்த அதிராம்பட்டினம் பீச்சை விட அந்த மல்லிப்பட்டினம் பீச்சு சூப்பராக இருக்கும் கைஸ். இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் எல்லா நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபெங்கல் புயல் காரணமாக வந்து மல்லிப்பட்டினத்தில் உள்ள பீச்சில் வந்து நீர் மட்டம் எப்பவும் போல் இல்லாமல் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனால் எங்களுக்கு பயமாந்துச்சு கைஸ், இந்த சைடு வந்துடுமோ அப்படின்னு. அப்புறம் தான் சென்னை சைடு போகுதுன்னொன்னே அப்பா அப்படின்னு இருந்துச்சு கைஸ். ஏன்னா எந்த பேராக இருந்தாலும் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு லெஃப்ட் எடுத்தால் போதும் கைஸ், அதிராம்பட்டினம் மல்லிப்பட்டினம் வழியாக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்குள்ளே ஃபுல்லாக என்ட்ராயிரும் கைஸ். வந்து ஒரே அடி அடிச்சுட்டு போயிடும். அதனால தான் கைஸ் ஒரு பயமாகவே இருந்துச்சு. அப்புறம் அங்கே லெஃப்ட் சைடு எடுக்காமல் அங்கிட்டு ரைட் சைடு போயிடுச்சு. அதனால தான் கைஸ் எங்களுக்கு ஒரு நிம்மதியாகவே இருந்துச்சு, இந்த சைடு வரல அப்படின்னு. இந்த அதிராம்பட்டினம் ஸ்டேஷன் வந்து மற்ற ஸ்டேஷன் மாதிரி இல்லாமல் இதோட என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் எவ்வளோ இடம் இருக்குது பார்த்தீங்களா கைஸ்? மற்ற இடத்துலலாம் வந்து சின்ன இடம் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அகலமாக சூப்பராக இருக்குல்ல கைஸ்? இது 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது, இருந்தாலுமே இது ஒரு அழகாக இருக்குது கைஸ் இந்த ஸ்டேஷனும். இங்கே நமக்கு 1 நிமிஷம் தான் ஹால்ட்டு, இருந்தாலும் அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே தான் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு என்ன லேட்டாக போகுது. இன்னும் நமக்கு சிக்னலே தரல கைஸ். அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ், திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் ஸ்பெஷல் இப்போ தான் இங்கே தான் கிராஸ் ஆக போகுது. இந்த லைனும் ஒரு சிங்கிள் லைன் தான் அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை கிராஸ் பண்ண விட்டுட்டு தான் நம்ம இப்போது ஓயாகணும் கைஸ். பார்ப்போம் எப்போ வரான்னு. வந்துட்டாங்க கைஸ் நம்மளோட திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஃபஸ்ட்டு இனாகரேட் பண்ணப்போ சம்மர் ஸ்பெஷல்னு இனாகரேட் பண்ணாங்க. அப்போலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ டிசம்பர் வரைக்கும் வந்துடுச்சு. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இந்த ட்ரெயினுக்கு. இந்த வழியில் வந்து ட்ரெயினே இல்லாமல் இருந்துச்சு சென்னைக்கு. இந்த ட்ரெயின் விட்டது ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு. எல்லா ஸ்டாப்பிங்கும் இருக்குது அதோட, அதனால் ரொம்ப நல்லது. இந்த ஈசிஆர் ரூட்டுக்குள்ளே எல்லா ஸ்டாப்பிங்கும் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இந்த ட்ரெயின் ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. ஏசி மற்ற எல்லா ஸ்லீப்பர் எல்லாமே ஃபுல்லாக தான் வந்துச்சு, வேக்கண்டே இல்லை கைஸ். அதனால தான் இந்த ட்ரெயினை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக பிப்ரவரி வரைக்கும் இந்த ட்ரெயினை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். பிப்ரவரி எண்டு வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓட போகுது. அப்புறமும் இருக்கிற டிமாண்டை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வீக்லேயே விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. இதை முன்னாடியெல்லாம் நம்ம ஈசிஆர் ரூட்டுக்குள்ளே ட்ரெயினே பார்த்ததே இல்லை. இப்போ தான் இவ்வளோ ட்ரெயின்ஸ் வர்றது நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குல்ல, இப்போ தான் ட்ரெயின்ஸே விட்டுருக்காங்க அப்படின்னு. அண்டர்சர்வ்டு வந்து நம்ம ட்ரெயினுக்கு மாதிரி இல்லை கைஸ். நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி 5 பின்னாடி 2 இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு வந்து முன்னாடி 2 தான் பின்னாடி 2 தான், மொத்தம் 4 தான். அதனால் இதில் வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் கைஸ் இருக்கும். ஏன்னா திருநெல்வேலி வண்டியில் நான் வெள்ளிக்கிழமை வரும்போது ஒரு சில நாள் கூட்டமாக இருந்திருக்கு, ஒரு சில நாள் வந்து கம்மியாகவும் இருந்துச்சு. ஆனால் தீபாவளிக்கு வந்தேன் பாருங்கள், செம்ம கூட்டங்க. இது மாதிரி கூட்டத்தை நான் பார்த்துருக்கவே முடியாது, அந்தளவுக்கு வந்துச்சு இதில். இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக வர்றான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அன்டைமில் தானே வருது, அந்தளவுக்கு யாரும் ஏற மாட்டாங்க அந்தளவுக்கு. சரி வாங்க கைஸ் நம்ம கிளம்புவோம்.
ஒரு 16 மினிட்ஸ் டிலேவோட 12:15க்கு நம்ம இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். இவ்வளோ நேரமாக பிக்கப் பண்ணி வந்தது எல்லாம் போச்சு கைஸ். நம்ம இப்போ பேராவூரணிக்கு டிலேவோட தான் போய் ரீச் ஆகும். பார்ப்போம் கைஸ். இந்த கிராசிங் மட்டும் இல்லைன்னா ஆன் டைம்லேயே கொண்டு விட்டுருப்பாங்க கைஸ். ஏன்னா 2 நிமிஷம் தானே டிலே. அதுக்கடுத்த ஸ்டாப்பிங்லேயே பிக்கப் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நம்மளை ஆன் டைமில் கொண்டு விட்டுருப்பாங்க கைஸ். என்ன பண்ணுறது, ஒரு சில டைம் இது மாதிரிலாம் ஆகும். இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்தாகணும். ஓகேவா? அங்கே கைஸ் அடுத்து பட்டுக்கோட்டையை நோக்கி போகலாம். இந்த லைனில் திருப்பூண்டிக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் நம்மளோட பட்டுக்கோட்டை தான். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊர் அதுதான். இன்னும் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு ட்ராக்கே போடல கைஸ். அதை எப்போ தான் ஓடுவாங்கன்னு தெரில. அதை போட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி எப்போ ட்ரெயினை விட்டு எப்போ தான் பண்ணுவாங்கன்னு தெரில. நல்ல வேளை இப்போ இந்த ரூட்லேயாச்சும் விட்டாங்களே, அதை நினச்சாச்சும் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இந்த ரூட்டில் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா சத்தியமாக கடுப்பாயிருவீங்க. எல்லாத்துக்கும் 1 ஹவர் தான். 1 ஹவருக்கு கம்மியாக எதுவுமே கிடையாது. 1.5 மணி நேரம் கூட ஆகும். இது எல்லாத்தையுமே இவன் வெறும் 1/4 மணி நேரத்தில் வர்றாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டு! அதனால தான் இங்கே உள்ள மக்கள் எல்லாமே ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு கூட இதில் வந்துக்குவாங்க. நிறைய பேர் அதினாம்பட்டினத்துலேருந்து பட்டுக்கோட்டை போகிறவங்களும் இருப்பாங்க. அதினாம்பட்டினத்துலேருந்து பேராவூரணி போகிறவங்களும் இருப்பாங்க. இது மாதிரி கூட வருவாங்க கைஸ். ஃபுல்லாக யாருமே வரமாட்டாங்க இந்த ஈஸியாக பொறுத்த அளவுக்கு. ஒரு சில பேர் திருவாரூர்லேருந்து வரலாம், அப்படி கூட வரலாம் கைஸ். இப்போ நம்மளை ஹலோ ப்ரோ வணக்கம் அப்படின்னு கூப்பிட்டார் இல்லையா, அவர் தான் சிபி குமார். அவர் காரைக்குடி. அவரோட யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவருமே ஒரு விலாகர் தான். அவரை பார்த்து தான் ட்ரெயினோட நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். அவரை பார்த்து தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராம்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம். இப்போ தான் நேர்லேயே பார்த்துருக்கோம். ஒரு 14 மினிட்ஸ் டிலேவோட 12:28க்கு நம்ம பட்டுக்கோட்டையை ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். பிக்கப் பண்ண பார்க்குறேன், ஆனால் முடியல கைஸ். என்ன பண்ணுறது, 20 கிலோமீட்டருக்குள்ளெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒரு லாங் இருக்குது அப்படின்னா பிக்கப் பண்ணலாம். அதாவது இப்போ மயிலாடுதுறை டு திருவாரூர், விழுப்புரம் டு கடலூர், காரைக்குடி டு மானாமரை, இது மாதிரி லாங் இருந்தால் தான் பிக்கப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணவே முடியாது கைஸ். எவ்வளோ டிலே இருக்கோ அதே டிலே தான். 12:30க்கு நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கடுத்து நம்ம பேராவூரணி தான். ஒட்டங்காடு ஸ்டாப்பிங் இல்லை. இப்போ நம்ம ஒட்டங்காடை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கடுத்து நம்மளோட பேராவூரணி தான். ஒரு 20 செகண்ட்ஸ்லேயே ஃபுல் ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணி வந்துடுறாங்க கைஸ். சூப்பர் ஸ்பீடில் 120 km/h சும்மாவா? ஒரு 18 மினிட்ஸ் டிலேவோட 12:51க்கு நம்ம பேராவூரணி ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். நம்ம 12:30க்கு பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பணும் இல்லையா, அந்த டைமுக்கு நம்ம இங்கே இருக்க வேண்டியது கைஸ். என்ன பண்ணுறது, அதனால் மட்டும் நம்மளை கிராசிங் அங்கே நீக்கி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினை இனாகுரேட் பண்ணும்போது நம்ம பேராவூரணிக்கு 1 நிமிஷம் தான் ஹால்ட் கொடுத்துருந்தாங்க.
அதுக்கப்புறம் அந்த ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போலேருந்து 2 நிமிஷம் ஆல்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். சூப்பரில். ஃபைனலி பேராவூரணி ரீச் பண்ணியாச்சு கைஸ். இங்கே நம்ம பேராவூரணி ஸ்டேஷனில் ஒரு பாதி ஸ்டேஷனுக்கு மேலே லைட்டே இல்லை கைஸ். நீங்கள் யாராச்சும் பேராவூரணிலேருந்து இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு சொல்லுங்கள் கைஸ். அப்போ தான் இதை வந்து பண்ணுவாங்க. பாதிக்கப்புறம் லைட்டே இல்லை, ஒரே இருட்டாக இருக்குல்ல. நீங்கள் சொன்னால் தான் அவங்க பண்ணுவாங்க கைஸ். $12:53 நம்ம பேராவூரணிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு கைஸ். இனிமேல் அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமரை, அருமக்குடி வழியாக காலையில் 4:55 ராமநாதபுரம் போய் ரீச் ஆகிடும் கைஸ். காரைக்குடியில் 1.5 மணி நேரம் ஸ்லாக் டைம் கொடுத்துருந்தாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, இது போயிட்டு மினிமம் 1 ஹவராச்சும் நிற்கும் கைஸ். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட டெய்லியே இருக்குல்ல, அதனால் ஒரு 1 ஹவர்க்குள்ளே நிற்கும் கைஸ். எப்படின்னா அங்கே ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆல்ட் இருக்குது, அதையும் சேர்த்து 1 ஹவர் 5 மினிட்ஸ் அங்கே எப்படின்னாலும் நிற்கும் கைஸ். அதனால் அறந்தாங்கி வரைக்கும் தான் டிலே இருக்கும், அதுக்கப்புறம் டிலேவே இருக்காது. வண்டி ஆன் டைமில் தான் கைஸ் போகும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த விளாக். பாய்.